ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. உள்ளே போடு. தேங்க் யூ. எஸ். என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லே, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். நான் வெளியே இருக்கணுமா? என் டியூட்டி. என் டியூட்டி பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க் யூ. என்னாச்சு? எங்க அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, பில்லா தப்பிச்சிட்டான். இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ அண்ட் சாரி. ஓகே, கதவை தரங்க, வேன் போகட்டும். மிஸ்டர் வர்மா,
குழப்பத்துல நீங்க சரியான பாதுகாப்பு போடல. சார், எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியானா என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவு இல்லை. இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுயநினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த 3 சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்போ தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையாலதான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுய நினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவா நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தியை மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது... பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது... பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.
ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. நிர்மல், கொஞ்சம் ஒன்னே நிறுத்து. இப்ப எனக்கு சுயநினை உண்டாச்சு நிர்மல். மூடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு முழுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துனாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சுயநிலை வந்தாச்சு. சுயநிலை வந்தாச்சு.